பூமியை திட்டிட்டு முத்தழகு நடந்து போறாங்க. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த லேண்டோட ஓனர் யாருன்னு கேக்குறாங்க. முத்தழகு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க முன்னாடியே. இந்த ப்ரொஃபசர் அந்த மாதிரி கிடையாதுன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் பிசினஸ் வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க ப்ரொஃபசர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பூமி நடந்து வராரு, பாத்துடுறாரு அவங்கள. அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்தழக அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு பூமி. இவங்க தான் நல்ல விவசாயம் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க எல்லாருக்கும். எல்லாரும் பாராட்டுறாங்க முத்தழக. மருது தமிழை பாக்குறாங்க. டாக்டர் சொன்னபடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணு, அப்பதான் பிள்ளை நல்லா பிறக்கும்னு சொல்றாங்க. தமிழ் சொல்றாங்க, அக்கா அங்க இருந்தாங்கன்னா நான் இங்க வந்துடணும், நான் இங்க இருந்தா அக்கா அங்க வந்துடணும், இதெல்லாம் நல்லாவே இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருப்போம்னு சொல்றாங்க. மருது சொல்றாரு, அதுக்கு ஒரு டைம் வரும், நம்மளை சேர்த்து வைக்க போறதே நம்மளோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்றாங்க. 5வது மாசம் இந்த வீட்டுல பூ முடிச்சு பார்ப்பாங்க. அப்ப அக்கா சரியாயிருவாங்களான்னு மருது கிட்ட கேக்குறாங்க. கண்டிப்பா அக்கா சரியாயிருவாங்கன்னு தமிழ்கிட்ட சொல்றாங்க. தமிழும் சந்தோஷமா கேட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க மருது கூட. முத்தழகு பூமிய சாப்பிட கூப்பிடுறாங்க. பூமி வேண்டான்னு சொல்றாங்க. நான் தனியா சாப்பிட்டா எனக்கு வகுறு வலிக்கும், நீயும் வந்து சாப்பிடியான்னு கூப்பிடுறாங்க. பூமியும் வர்றாரு, சாப்பாடையும் கொடுக்குறாங்க. சாப்பிடுறாரு பூமி. உன் பேரு என்னன்னு கேக்குறாங்க. என் பேரு பூமிநாதன்னு சொல்றாரு. உங்க அம்மா பேரு என்னன்னு கேக்குறாங்க. பேச்சியம்மான்னு சொல்றாங்க.